களத்துல ஒரு துளி கூட வாக்கு சேகரிப்பதற்கு ஒரு எந்த விதமான மெக்கானிசமும் இல்லாத ஒரு நபர், கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி. இவர்களை சிதைப்பதற்கு திமுக இவ்வளவு மெனக்கெட வேண்டுமா, அல்லது இப்படியான ஒரு வழிமுறைகளை எல்லாம் கையாள வேண்டுமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு உண்மை என்னன்றது தெரியும். ஆனா ஆதவர்ஜுனனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அதை திமுகவிற்கு எதிராக திருப்புவது அப்படின்றது. ஸ்டாலின் வர்ற கூட்டத்தை பாருங்க, அமைதியா நடக்கும். ஏன் நடக்குது அப்படின்னா, அவங்க அந்த ஏரியாக்காரன் அந்த ஏரியாவை சூறையாடணும்னு நினைக்க மாட்டான். ஆனா வெளியில இருந்து திரட்டி வரப்படுற கிரௌட் இருக்குல்ல, அவனுக்கு அந்த ஏரியாவை பத்தி தெரியாது. இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுறது, அடிச்சு நொறுக்கிறது, இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து திட்டமிட்டு அழைச்சிட்டு வரப்பட்டவங்க அவங்க அந்த ஏரியாவை சூறையாடுவதற்காக அழைத்து வரப்படுறாங்க. தமிழ்நாட்டு அரசியலை சீர்குலைக்கின்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது ஒரு பக்கம். இந்த தேர்தலை அவர்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஒரு கலவரத்தை உருவாக்கி இந்த தேர்தலை சிதைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இந்த எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி திமுகவை எதிரியாக சித்தரித்து இந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள் எதிரி என்று பாஜக என்ன செய்கிறதோ அதையே தமிழ்நாட்டிற்கு திமுக எதிரி என்று தாவேகா செய்ய பார்க்கிறது. இது பாஜகவினுடைய மினி வெர்ஷன் இல்ல, பாஜகவை விட ஆபத்தான வெர்ஷனாக இது மாறியது. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் பிரச்சாரங்கள் துவங்கி இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியினரும் வேட்புமனு தாக்கலும் சில கட்சிகள் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். இன்னும் பலர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் தேசிய கட்சிகள் கூட தங்களுடைய கேண்டிடேட்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, காங்கிரஸ் மற்றும் பாஜக. அதுவும் நம்ம குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கு. இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்று வில்லிவாக்கத்தில் நடந்த தாவேகாவுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம். அந்த பிரச்சார கூட்டத்தில் மது பாட்டில் ஒன்று வீசப்பட்டதாகவும் அதில் ஒரு பெரிய சர்ச்சரவு. அதில் ஆதவர்ஜுனா அவர்கள் வழக்கம் போல இதுக்கும் திமுக தான் காரணம், எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் என்று அவருடைய அந்த டோனை அங்கும் அவர் ஒலித்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? திட்டமிட்டே திமுக தான் முடக்குதா? திமுக முடக்கணும்னு நினைக்கிறது அப்படின்னு அவர் சொல்ற அந்த கருத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நேற்று அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டில் துண்டு ஏதோ ஒரு மாடியிலிருந்து கீழே விழுகுது. அது விழுந்த உடனே அங்க இருக்கக்கூடியவர்கள்ட்ட ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. அந்த சலசலப்பு ஏற்பட்ட உடனே ஆதவர்ஜுனா அந்த பாட்டில் துண்டை கையில வாங்கிட்டு மைக்கை பிடிச்சிட்டு முதல்ல அப்படி ஸ்லோவா காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு, எங்களை முடக்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற அந்த தொனி தான் அவருக்கு தெரிகிறது. கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றிலாம் பேசலை, அல்லது இது எதனால் நடந்திருக்குன்றதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணலை. எடுத்த உடனே தே ஆர் ஜம்பிங் இன் டு கன்க்ளூஷன் தட் டிஎம்கே வில் ஹவ் டன் தட் அப்படின்னு. திமுக இது செய்வதற்கான ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதவர்ஜுனா என்கின்ற நபர் களத்துல ஒரு துளி கூட வாக்கு சேகரிப்பதற்கு ஒரு எந்த விதமான மெக்கானிசமும் இல்லாத ஒரு நபர், கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி. இவர்களை சிதைப்பதற்கு திமுக இவ்வளவு மெனக்கெட வேண்டுமா, அல்லது இப்படியான ஒரு வழிமுறைகளை எல்லாம் கையாள வேண்டுமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு உண்மை என்னன்றது தெரியும். ஆனா ஆதவர்ஜுனனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அதை திமுகவிற்கு எதிராக திருப்புவது அப்படின்றது தான். இப்போ அந்த சூழ்நிலையில தான் நேற்று இரவே போலீசார் யார் யார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லப்பட்டதோ அவர்களை உடனடியா காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் தாவேகாவினர் தான் என்று ஒரு தகவல் இருக்கிறது. அப்ப கைது செய்யப்பட்டவர்கள் யார் அப்படின்றதெல்லாம் தாண்டி காவல்துறை உடனடியாக அவர்களை கைது செய்திருக்கிறது. ஒருவேளை இதை திமுக செய்திருந்தால், இவர்கள் தான் போன இடம் என்ன சொன்னாங்க, காவல்துறையை திமுக கையில் வைத்திருக்கிறது, அதன் மூலமாக எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. காவல்துறையை வச்சு திமுக உரிய பாதுகாப்பை கொடுக்கலன்னு இவங்க தான் சொன்னாங்க. ஆனா சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவம் ஆதவர்ஜுனா மேடையில பேசின அந்த ஸ்பீச் வீடியோல வர்றதுக்கு முன்னாடியே அவர்களை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அப்போ காவல்துறை ஆதவர்ஜுனாவுக்கு சாதகமாக செயல்படுதா அல்லது எதிராக செயல்படுதா அப்படின்றத இந்த உதாரணத்திலிருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியலையா? காவல்துறை அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. அவர்கள் என்ன பாதுகாப்பு கேட்டார்களோ அது கொடுக்கப்பட்டது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாரு, எதனால் அந்த பாட்டில் துண்டு உடைந்து சிதறியது அப்படின்றது எல்லாமே இமீடியட்டா. இப்போ ஆதவர்ஜுனா உடனே என்ன செஞ்சார் அப்படின்னா, பார்த்தீங்களா சிசிடிவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
சிசிடிவிய எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த வந்தவங்க யாரு அப்படின்றது, அது வந்து ஒரு விடுதியா அல்லது என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போ அது விடுதியாக இருந்ததுன்னா, அவங்க யாரு? எதுக்காக அங்க வந்து தங்குனாங்க? எப்போ வந்து தங்குனாங்க? அப்படின்ற எல்லா தகவல்களும் தெரியும். அவங்களுக்கு என்ன பின்னணி இருக்கு? என்ன ஏதுன்றது எல்லாமே காவல்துறையினுடைய விசாரணையில தெரிய வரும். ஆனா, இது எதை பற்றியுமே யோசிக்காம, எடுத்த எடுப்பிலேயே இது திமுகவினுடைய சதி அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, இது எவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு பழியை எழுதுவது. எப்படி வந்து பாஜக இந்தியாவில் என்ன நடந்தாலும் இதற்கு பின்னால வந்து இஸ்லாமியர்களின் சதி இருக்கிறது. இதற்கு பின்னால கிறிஸ்தவ மிஷனரிகளின் சதி இருக்கிறது. இதற்கு பின்னால மார்க்சிஸ்டுகளின் சதி இருக்கிறது அப்படின்னு ஒரு சதி கோட்பாட்டை முன்வைத்து அரசியல் செய்வார்களோ, அதே வேலையை தான் ஆதவர்ஜுனாவும் செய்திருக்கிறாரே தவிர, ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு துளி கூட இதுல வந்து எந்த உண்மையும் தெரியாது. ஆதவர்ஜுனாவுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன நடந்தாலும் நம்மளுடைய அரசியல் லாபத்திற்காக அதை பயன்படுத்திக் கொள்வது அப்படின்றதுதான். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள்ல எல்லாம் வேலை பார்த்ததா சொல்றாரு. அப்போ என்ன நடந்தாலும் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவது அப்படின்றது இந்த கார்ப்பரேட்ல, அதுவும் பாஜக ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வழி. அந்த வழியில தான் ஆதவ நேற்று பேசி இருக்கிறாரே தவிர, அவர் பேசியது எந்த விதத்துல வந்து களத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போறது கிடையாது. எந்த இடத்துலயும் வந்து திமுக காரங்க செஞ்சாங்கன்றத மக்களும் நம்ப போறது கிடையாது. ஒரு கட்டத்துல மக்களே டென்ஷன் ஆயிருவாங்க. என்னடா உலகத்துல என்ன நடந்தாலும் திமுக திமுகன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்க தான் போறாங்க. அத களத்துல ரிசல்ட் நம்ம பார்க்க தான் போறோம். கொளத்தூரில் நடந்த அந்த பிரச்சாரத்தில் கூட திரு விஜய் அவர்கள் கொளத்தூரிலாவது பேசுவதற்கு சில நிமிடங்கள் கிடைத்தது. அதிலும் அவர் ஒரு சென்ஸ் இல்லாத ஒரு பேச்சை வெளிப்படுத்தினார் என்றுதான் பலராலும் கருதப்பட்டது. அப்படிதான் அவ்வாறுதான் நாமும் உணர்ந்தோம். அங்கும் அலை அலையாய் வந்து மக்கள் அன்ஆர்கனைஸ்டு மாபா தான் வந்து இருந்ததையும் நம்ம பார்த்தோம். அதற்கும் திமுக தான் காரணம். எப்படி கரூரில் நெரிசல் மரணம் ஏற்பட்டதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் காரணம் என்று கூறினார்களோ, இங்கு கொளத்தூரில் சிஎம் ஸ்டாலின் தான் என்று கூறினாலும் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? அப்ப மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஒவ்வொரு போற இடத்துல எல்லாம் நீங்க வந்து ஒரு ஸ்டஃப் இல்லாத, ஒரு சென்ஸ் இல்லாத ஒரு பேச்சை வந்து நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஒரு சினிமா பாணியவே கடைபிடிக்கிறீங்க. திமுக எதிர்ப்புங்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு பிரச்சாரத்தை மட்டும் முன்னெடுக்கும் பொழுது, என்ன மக்கள் எப்படி பார்ப்பாங்க? லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய எரிச்சலை தான் ஏற்படுத்தும். ஏன்னா, இந்த பெரம்பூரும், கொளத்தூரும் ரொம்ப முக்கியமான பகுதிகள் சென்னையில. ரொம்ப பழமையான பகுதியும் கூட. அதுல பெரம்பூர் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு பகுதி. நீண்ட காலமாக மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதி. நீண்ட காலமாகவே உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதி அந்த பெரம்பூர் பகுதி. நீங்க பெரம்பூர்ல இன்னைக்கும் நீங்க அங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் வந்து உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் தான். உழைக்கும் வர்க்கம் அப்படின்னா, அ எந்த அளவுக்கு அப்படின்னா, கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்கள். அவர்களுடைய பகுதி தான் அந்த பகுதி. அவர்கள் எல்லாம் தினசரி கடைக்கு போயி, தினசரி வேலைக்கு போகக்கூடிய தோழர்கள். அப்படி தினசரி வேலைக்கு போறவங்க, இப்ப இவங்க சொல்றதுபடி, பெரம்பூரே திரண்டு வந்து விஜய பாக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது உண்மையா? அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல வொர்க்கிங் டேல, பட்ட பகல்ல இவ்வளவு பேரு வேலைய விட்டுட்டு போயி, அந்த கூட்டத்துல நிப்பான்றத யாராவது நம்புவாங்களா? சரி. இவ்வளவு பேரு திரண்டு போயிட்டாங்க அப்படின்னா, அப்ப அங்க இருக்கக்கூடிய எந்த கடையிலயுமே நேத்து வேலையே நடக்கலையா? எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்களா? அந்தந்த கடைகள் அது அது பாட்டுக்கு நடக்குது. அப்ப இவங்க யாரு? இருக்கிற எல்லா காலேஜ்ல இருந்து மாணவர்கள் கட் அடிச்சுட்டு வந்துட்டாங்களா? அப்படியும் நடக்கல. அப்ப இவங்க யாரு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. பெரம்பூர்லயும் ஒரே லேடி, கொளத்தூர்லயும் ஒரே லேடி. கண்ணாடிய மட்டும் மாத்திட்டு அழுது, புலம்பி ஒரு ஆக்ஷன ஒண்ண ரெடி பண்றாங்க. அப்ப இவங்க ப்ரீ பிளான்டா ஒரு கிரவுட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சென்னை முழுக்க இருந்து ஆட்களை திரட்டி அங்க கொண்டு வந்து இறக்குற வேலையை இவங்க ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்காங்க. அது ஒரு எம்எல்எம் ஸ்டைல்ல செய்றாங்க. அந்த வேலையின் வெளிப்பாடு தான் அந்த கூட்டமே தவிர, யாரும் வந்து தன்னெழுச்சியாலாம் வந்து பார்க்க வரல. அந்த வேலைப்பாட்டின் மூலமாக திரண்டு வருகின்ற கூட்டம் வந்து பெர்ஃபார்மன்ஸுக்காகவே தான் கூட்டு வரப்படுறாங்க. அப்படி பெர்ஃபார்மன்ஸுக்காக கூட்டு வர்றவங்க அப்படி அண்ணா அண்ணான்னு அழுகிறதா இருக்கட்டும், நாங்க அவரை பார்க்க வேண்டாமான்னு புலம்புற மாதிரியான பில்டப் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து ஆதவர்ஜுனாவால, அந்த நிறுவனங்களால திட்டமிட்டு உருவாக்கப்படுற பேட்டர்ன்கள். இப்ப இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை தான் அவரால் திரட்ட முடிகிறது. நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்துறாரு. அவர் கூட்டத்துல கடந்த காலத்துல அவர் வந்து ஆம்புலன்ஸுக்கு வழி விடாதீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகிலாம் பேசினாரு. அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல். ஆனா அந்த மாதிரி ஒரு சில இட்ஸ் அண்ட் பிட்ஸ் ஆஃப் நிகழ்வுகளை தவிர்த்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான அல்லது 99% எடப்பாடி பழனிசாமியோட கூட்டங்கள் வந்து அமைதியா நடக்கும். ஏன் அமைதியா நடக்கும்? ஸ்டாலின் வர்ற கூட்டத்தை பாருங்க, அமைதியா நடக்கும்.
ஈவன் நாம் தமிழர் கட்சி சீமான் வர்ற கூட்டங்களை பாருங்க, அமைதியா நடக்கும். ஏன் நடக்குது அப்படின்னா, அவங்க அந்த ஏரியாக்காரங்க, அந்த ஏரியாக்காரன் அந்த ஏரியாவை சூறையாடணும்னு நினைக்க மாட்டான். அந்த ஏரியாக்காரனை வந்து அடிச்சு கீழே தள்ளி விடணும்னு யோசிக்க மாட்டான். ஆனா வெளியில இருந்து திரட்டி வரப்படுற கிரௌட் இருக்குல்ல, அவனுக்கு அந்த ஏரியாவை பத்தி தெரியாது, அந்த ஏரியாவின் மீது எந்த விதமான மதிப்பு இருக்காது, அங்க இருக்கக்கூடிய மக்களின் மீது எந்த மதிப்பு இருக்காது, இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுறது, அடிச்சு நொறுக்கிறது, இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டமோ, எடப்பாடி பழனிசாமி கூட்டமோ, சீமானுடைய கூட்டமோ ஒரு பக்கம் அமைதியாக இருக்கிறது. இந்த கூட்டம் அமைதியா இல்லை அப்படின்னா அவங்க இந்த ஏரியாக்காரங்களே கிடையாது. வெளியில இருந்து திட்டமிட்டு அழைச்சிட்டு வரப்பட்டவங்க, அவங்க அந்த ஏரியாவை சூறையாடுவதற்காக அழைத்துட்டு வரப்படுறாங்க. இதுல ஆதவர்ஜுனா தரப்பு என்ன திட்டமிடுறாங்க அப்படின்னா, எனக்கு இது சந்தேகமாக இருந்தது. நேற்று நடந்ததற்கு பிறகு இதை உறுதியாகவே நான் சொல்றேன். தமிழ்நாட்டு அரசியலை சீர்குலைக்கின்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது ஒரு பக்கம். இந்த தேர்தலை அவர்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஒரு கலவரத்தை உருவாக்கி இந்த தேர்தலை சிதைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல முசாஃபர் நகர் மாதிரியான நகரங்கள்ல எப்படி போலியான செய்திகளை பரப்பி பாகிஸ்தான் வீடியோவை கொண்டு வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததுன்னு பரப்பி இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்கி 50க்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டார்கள், 100க்கும் மேற்பட்டோர் பாலியல் கொண்டு செய்யப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள். எல்லாமே அந்த போலியான வீடியோவை வைத்து ஒரு மக்களை வந்து அணிதிரட்டுவது, அந்த மக்களை வந்து வெறியேற்றுவது, இந்த வேலையை அவர்கள் செய்தார்கள். அப்போ அந்த மாதிரியான வேலையை இங்க நடிகர் விஜய் செய்கிறார். எல்லாத்தையும் திமுகவின் பக்கம் திருப்புவதற்கு. எப்படி ராஜீவ்காந்தி இறந்த போது திமுகவின் மீது ஒரு பாய்ச்சலை வந்து அதிமுக காரர்கள் திட்டமிட்டு நடத்தினார்களோ, இப்ப வந்து மதுராந்தக ஆறுமுக வீட்டுல எல்லாம் போய் கொள்ளையடிச்சது, அந்த பணத்தை எல்லாம் திருடிட்டு போனது யாரு? அன்றைக்கு கலவரம் பண்ண அதிமுக காரர்கள். எப்படி மதுராந்தக ஆறுமுக வீட்டை குறி வச்சு உள்ள இறங்குறாங்க? அப்ப ஏற்கனவே திட்டமிடப்படுது அவங்களுக்கு, இன்னென்னலாம் போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ்டு பிளான்ல அன்றைக்கு அதிமுக என்ன செய்ததோ அதே வேலையை இன்றைக்கு தாவேகா செய்கிறது. இந்த தேர்தலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே அஜெண்டா. ஏன் தேர்தலை தடுத்து நிறுத்த பாக்குறாங்கன்னா, இந்த தேர்தலில் அவர்களுக்கு ஒருபோதும் வெற்றி கிடைக்காது என்பது களத்தில் யதார்த்தமாக தெரிந்து விட்டது. விஜய் எப்ப 2 தொகுதியில நாமினேஷன் பண்ணாரோ அப்பவே தோத்துட்ட பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இந்த தேர்தலை தடுத்து நிறுத்துவது கலவரத்தை விளைவிப்பது. அந்த கலவரத்தை விளைவித்து திமுக காரர்களை மக்கள் மத்தியில ஒரு கான்ஸ்பிரசியின் மூலமாக குற்றவாளியாக சித்தரிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அதுக்குதான் நேற்று அந்த பாட்டில் சம்பவத்தையும் அதுக்கு தான் பயன்படுத்தினாங்க, பெரம்பூர் சம்பவத்தையும் அதுக்கு தான் பயன்படுத்தினாங்க, இனி எல்லாத்தையும் அதுதான் பயன்படுத்த போறாங்க. அதுதான் அவர்களுடைய நோக்கம். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக என்ன முயற்சித்ததோ அதே ஃபார்முலாவை, ஒரு ப்ரோவோக்கிங் ஸ்ட்ராட்டஜியை தமிழக வெற்றி கழகம் இங்கு திமுக போபியா அப்படிங்கிற ஒரு இதை வந்து மக்கள் மத்தியில விதைக்கிறாங்களா? அது மக்கள் மத்தியில எடுபடுமா? திமுக போபியா அப்படின்றது இஸ்லாமா போபியோ தான். திமுக போபியா அப்படின்றது தமிழ் போபியா தான். ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க சமீபத்தில் அதிமுக காரங்க பேசுறதெல்லாம் எடுத்து பாருங்க. இஸ்லாமியர் அமைப்புகளை நாம என்னைக்குமே மதவாத அமைப்புகளா கருதியதே கிடையாது. அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது. மதவாதத்திற்கு எதிரானவர்களாகத்தான் இஸ்லாமிய அமைப்புகளை நம்ம பார்க்கிறோம். அதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு, தமிழ்நாட்டினுடைய அரசியல். அது மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும், மனிதநேய ஜனநாயக கட்சியாக இருக்கட்டும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், அல்லது ஐக்கிய முஸ்லீம் லீகா இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்ம எப்படி பார்க்கிறோம்னா மதவாதத்திற்கு எதிரானவர்கள், நல்லிணக்கத்திற்கு ஆதரவானவர்கள், சமத்துவத்தை கோருபவர்கள், அல்லது அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், சரியாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடுபவர்களா, போராளிகளா தான் நம்ம அவங்கள பார்க்கிறோம். ஆனா அதிமுக தரப்பு சமீபத்தில் பேசின பேச்சுக்கள் எடுத்து பாருங்க. மாலை முரசுல மக்கள் மேடைன்ற நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை என்பவர் பேசின பேச்சு இன்றைக்கும் இணையதளத்தில் இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. அவர் சொல்றாரு, 4 இஸ்லாமிய கட்சிகளை கூட வச்சுக்கிட்டு எங்களை மதவாத கட்சின்றீங்களா? நீங்க தான் மதவாத கட்சி, அதனாலதான் இஸ்லாமிய அமைப்புகளை கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் பேசினார். அப்ப போன 2024 தேர்தலில் எஸ்டிபியோட கூட்டணி வச்சப்ப நீங்க மதவாத கட்சியா? அது என்ன, தான் பக்கத்துல இருக்கும்போது ஒரு பார்வை, அடுத்தவங்க பக்கத்துல இருக்கும்போது இன்னொரு பார்வை. இஸ்லாமிய அமைப்புகளை பொறுத்தவரையில எல்லா காலத்திலையுமே எந்த 2 கட்சிகள்ல, பிரதானமான கட்சிகள்ல யாருமே இஸ்லாமிய அமைப்புகளை வந்து கடுமையா விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய வழி என்னன்றது 2 கட்சிகளுமே புரிஞ்சு வச்சிருந்தது. இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம கூட்டணிக்கு அவங்க வருவாங்க அப்படின்ற காரணத்திற்காகவாவது அமைதியாக போகின்ற சூழலை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா அதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய அமைப்புகளை ஒருபோதும் இனி எங்களுக்கு தேவையில்லை என்ற நிலைப்பாடு எடுத்தா மட்டும்தான் அவங்களை பார்த்து மதவாதின்னு சொல்றதுக்கான வார்த்தை வரும். அது யாருடைய பேச்சு? பாஜகவினுடைய பேச்சு. அப்போ திமுகவை
இஸ்லாமியர்கள் உடன் இருக்கிறார்கள் என்பதற்காகவே அவர்களை மதவாத கட்சி என்று விமர்சிக்கிறது பாஜக. அதே இத இன்னொரு வெர்ஷன்ல நின்னுக்கிட்டு சிறுபான்மை அப்பீஸ்மெண்ட்டுக்காக திமுக இஸ்லாமிய அமைப்புகளை கூட வச்சிருக்குன்னு சொல்லி திமுகவை எதிரியாக சித்தரிக்கின்ற வேலையை பார்க்கிறார்கள். ரெண்டுமே ஒண்ணுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப என்னடா சம்பந்தம்லாம் முடிச்சு போடுறாங்கன்ற மாதிரி இருக்கும். நீங்க பொறுமையா யோசிச்சு பாருங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். இன்றைக்கு எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும், ஒன்னு ரெண்டு கிடையாது, எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் திமுகவை ஆதரித்து இருக்கிறார்கள். இது வரலாற்றிலே இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று இன்றைக்கு நடந்திருக்கிறது. ஐயுஎம்எல், தமுமுக, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ, இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் திமுகவை ஆதரித்திருக்கிறது. இது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக இது நடந்திருக்கிறது. ஏன் நடக்குது? எஸ்டிபிஐக்கு தாவே காண்ற வாய்ப்பு இல்லையா? மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு தாவே காண்ற வாய்ப்பு இல்லையா? மனிதநேய மக்கள் கட்சிக்கு தாவே காண்ற வாய்ப்பு இல்லையா? ஐயுஎம்எல் எந்த காலத்திலும் வெளியே போனதே கிடையாது. திமுக கூட்டணியில எப்பவுமே ஃபர்ஸ்ட் சிக்னேட்டரி யாரு அப்படின்னா ஐயுஎம்எல் தான். அவர் தான் முதல் கையெழுத்தை போட்டு முதல் சீட்டை வாங்குவார். திமுக தலைவர் கிடையாது. முதல் கையெழுத்து திமுக தலைவர் போட மாட்டாரு. முதல் கையெழுத்தை கூட்டணி ஒப்பந்தத்தில் ஐயுஎம்எல் தலைவர் தான் போடுவார். அது இஸ்லாமியர்களுக்கு திமுக செய்த மரியாதை. இன்றைக்கு வரைக்கும் மாமச்சான் உறவு அப்படின்றது வெறுமன சமுதாய அளவுல மட்டும் இல்ல, தேர்தலையும் அதேதான் எங்க உறவு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாசத்தப்பா உறவாக அவரைத்தான் முதல்ல நிப்பாட்டி வைப்பாங்க. இன்றைக்கு இன்னைக்கும் பாருங்க, திமுக முதல்ல ஃபைனலைஸ் ஆகிறது ஐயுஎம்எலும் மனிதநேய மக்கள் கட்சியும் தான். அடுத்து எஸ்டிபிஐயும் மனித ஜனநாயக கட்சியும், பிறகு ஒவ்வொரு இடங்கள் ஒதுக்கப்பட்டது. எல்லா அமைப்புகளும் திமுகவை ஆதரிக்கிறார்கள். அந்த திமுகவை பார்த்து தாவேகா என்ன சொல்லுது? முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எது அப்பீஸ்மெண்ட்? அப்பீஸ்மெண்ட்னா என்ன? இஸ்லாமிய மக்களுடைய கோரிக்கைகளை பேசினால் அது அப்பீஸ்மெண்டா? சரி, தாங்கள் இஸ்லாமிய ஆதரவாளர்கள்னு சொன்னாங்கல்ல, யாரு? தாவேகா சொன்னாங்கல்ல, நாங்க சிறுபான்மை ஆதரவுன்னு சொன்னாங்கல்ல. தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் இஸ்லாமியருக்கான குரலை வெளிப்படுத்தி இருக்கிறார்களா? ஏதாவது ஒரு மேடையில யாராவது ஒருத்தர்? நேற்று ஜேசிடி பிரபாகர் பேசினார், என்ன தெரியுமா? ஆம்பளையா இருந்தா கீழே வாடா அப்படின்னு பேசினாரு. எந்த தாவேகா தலைவரும் இஸ்லாமியருடைய கோரிக்கை, வக்ஃப் வாரிய மசோதா குறித்து யாராவது பேசினார்களா? இஸ்லாமியர்களுடைய சமத்துவ உரிமை குறித்து யாராவது பேசினார்களா? இஸ்லாமிய இடஒதுக்கீடு குறித்து யாராவது பேசினார்களா என்றால் யாருமே பேசல. ஏன் பேசல? ஏன்னா அதை பேசுனதுக்கு காரணம் யாராவது இஸ்லாமிய அமைப்புகள் தன்னை தேடி வருவாங்கன்னு நினைச்சாங்க, வரல, அதனால விட்டுட்டாங்க. அப்போ அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? திமுக இருக்கிறாங்க. இப்ப திமுகவை எதிரியாக சித்தரிக்கிறதுல ரெண்டு பக்கங்கள்ல இருந்து திமுக எதிரியாக சித்தரிக்கப்படுகிறது. ஒன்று அதிமுக பாஜக தரப்பிலிருந்து இந்து விரோதி திமுக என்று சித்தரிக்கப்படுகிறது. இந்த பக்கம் தாவேகா தரப்புல இருந்து கலவரத்தை தூண்டுகிறது திமுக என்று கான்ஸ்பிரசி சித்தரிக்கப்படுகிறது. இந்த இரண்டினுடைய நோக்கமே ஒண்ணுதான். இஸ்லாமியர்கள் அதிகம் ஆதரிக்கக்கூடிய அல்லது சிறுபான்மையினர் அதிகம் ஆதரிக்கக்கூடிய, உழைக்கும் மக்கள் அதிகம் ஆதரிக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சியாக திமுக இருக்கிறது. அந்த திமுகவை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு இருக்கிற ஒரே அஜெண்டா. இந்த எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி திமுகவை எதிரியாக சித்தரித்து இந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள் எதிரி என்று பாஜக என்ன செய்கிறதோ அதையே தமிழ்நாட்டிற்கு திமுக எதிரி என்று தாவேகா செய்ய பார்க்கிறது. இது பாஜகவினுடைய மினி வெர்ஷன் இல்ல, பாஜகவை விட ஆபத்தான வெர்ஷனாக இது மாறி இருக்கிறது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பெரிதாக அவர்கள் தரப்பிலிருந்து பிரஸ் மீட்டை சந்திக்க மாட்டாங்க, அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெருசா வராது, எல்லாமே தகவல் 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 தான் வந்துகிட்டே இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரம் நாளைக்கு செய்வாரா தகவல், இந்த மாதிரி அவர் பிரச்சாரத்துக்கு போல மாறாக அவர் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா இனிமே பேசிடுவாரு. இல்ல ரெக்கார்டட் வீடியோ அந்தந்த தொகுதிகளுக்கும் அந்தந்த மாவட்ட சில்லாவுக்கும் பரப்பப்படும். பெரிய ஒரு ஸ்கிரீன் மூலமாக மாநாடு மாதிரி போடப்படும். இப்படிலாம் கூட பல தகவல்கள் பல நாளேடுகள்ல இன்னைக்கு வந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவரு களத்துக்கும் நேர போக முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம்லாம் மக்கள் பத்தி எடுபடுமா? நிறைவான கருத்து. மோடி தன்னோட உயிருக்கு ஆபத்துன்ற காடை எப்ப எடுப்பாரு? அதே நோக்கத்திற்காகத்தான் தாவேகா தலைவரும் நான் வெளியில் வந்தால் எங்களுடைய பிரச்சாரத்தில் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் அதேதான். திமுகவை எதிரியாக சித்தரிக்கின்ற வேலையினுடைய இன்னொரு வடிவம் தான் இது. திமுகவை எதிரியாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காகவே தான் இவர் பிரச்சாரத்தை இவர் ரத்து செய்தால் அதுதான் ஒரே காரணமாக இருக்கும். ஏன் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்கறதுக்கு ஒன்னால முடியாதா? எத்தனை தலைவர்கள் எவ்வளவு துன்பங்களுக்கு இடையில மக்கள் மத்தியில இன்றைக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சேகர் பாபுவை பத்தி பேசுறாங்களே,
சென்னையில மழையோ வெள்ளமோ புயலோ பேரிடரோ சேகர் பாபுவை நோக்கி கடுமையான கேள்விகளை மக்கள் கேட்பாங்க. ஆனா அதே மக்கள் மத்தியில போய் நின்று அந்த கேள்விகளை ரவுண்டு கட்டி கேட்டாலும் நின்று பதில் சொல்லுவார் சேகர் பாபு. நீங்க இந்த பழைய வீடியோ ஒன்று பார்த்துருக்கலாம். சமீபத்தில் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு அங்க வந்து இந்தியன் ஆயில்ல இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அந்த பகுதியில் வடசென்னை பகுதிகளில் பெரிய எண்ணூர் பகுதி எண்ணூர்ல அப்ப எண்ணூர்ல இல்லைனாலும் அந்த சைடு இருக்கக்கூடிய வடசென்னை பகுதிகளில் சேகர்பாபு ஆய்வுக்கு போயிருந்த போது மக்கள் அவ்வளவு பேர் ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. எந்த போலீஸ் பாதுகாப்பும் கிடையாது. அமைச்சர் அப்படின்றதுனால அவருடைய கார்டு 2 பேர் தான் இருந்தாங்களே தவிர அவங்களும் அந்த சீன்ல நீங்க பார்க்கவே முடியாது. எந்த பாதுகாப்பும் கிடையாது. நூத்துக்கணக்கான போலீஸ் எல்லாம் கிடையாது. ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் சுத்தி நின்று அவர் நினைச்சால அந்த இடத்துல இருந்து வெளியே போக முடியாதுன்ற அளவுக்கு நின்று அவ்வளவு பேர் கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேறினார் சேகர் பாபு. அதுதான் களத்துல வேலை பார்க்கிறவரு. இதே நீங்க எந்த அமைச்சருக்கு எடுத்து பார்க்கலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி எடுத்து பாருங்க. 100 பேர் நின்று 150 கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விக்கும் நின்று பதில் சொல்லிட்டு போவார். நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். திமுக உதாரணத்தையும் விட்டுருங்க. ஏடிஎம்கே உதாரணம் ஒன்று சொல்றேன். தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கும் களத்துல ஏடிஎம்கே டிஎம்கே தான் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். போன எலெக்ஷன் பிரச்சாரம் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சார வீடியோக்கள் இன்னைக்கு இணையதளத்தில் அவைலபிளா இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க. அந்த வீடியோக்கள்ல எடப்பாடி பழனிசாமி ஒத்தாலா நின்று பேசிட்டு இருப்பார். யாருமே இருக்க மாட்டாங்க கீழே. அப்படி ரோட்ல கடை வீதியில இருக்கிறவங்க கூட ஓ எடப்பாடி பேசுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் 66 சீட்டை ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது. பல இடங்கள்ல திமுகவுக்கு டஃப் கொடுத்து 3 டிஜிட் விக்டரியை கொடுத்தது. 3 டிஜிட்னா 1000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல சில தொகுதிகளில் வந்து அதிமுக தோற்றுறது. எப்படி இது நடந்தது? ஏன்னா களத்துல அவங்களுக்கு வேலை பார்க்க தெரியும். களம் அதுதான். அந்த களத்திற்கு தயாராகி இருக்கிறார்களா தாவேகாவினர் என்றால் இல்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் வீடியோ போட்டா நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம், கான்ஸ்பிரசியை கிளப்பி விட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை தமிழ்நாடு அரசியல் சந்தித்திருக்கிறது. இவங்க அப்பனுக்கு அப்பனா இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கான்ஸ்பிரசி தியரிகளையே தமிழ்நாடு இடது கையால் தூர விரட்டி இருக்கிறது. இந்த கழிவுகளை அப்புறப்படுத்துவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப எளிமையான வேலைதான். மக்கள் அப்புறப்படுத்துவார்கள். நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.